வணக்கம். உங்கள் தன்னம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி 8th நியூ புக் குடிமையல்ல மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் என்ற பாடத்திலிருந்து புக் இன்சைட் கொஸ்டின் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களின் தொகுப்பானது எந்த நாடுகளில் வேரூன்றியது? ஆன்சர் டி. ஏயும் பியும் சரி. ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நாடுகளில் அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களின் தொகுப்பானது வேரூன்றியது. செகண்ட் கொஸ்டின், எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்களின் முன்னோடி எது? ஆன்சர் ஏ. மகாசாசனம் 1215 இங்கிலாந்து. எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்களின் முன்னோடி எது? ஆன்சர் ஏ. மகாசாசனம் 1215 இங்கிலாந்து. இங்கிலாந்து மக்களுடைய உரிமைகளின் தொகுப்பு எது? ஆன்சர் பி. உரிமை மனு 1628. இங்கிலாந்து மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் எது? ஆன்சர் டி. கேபியஸ் கார்பஸ் சட்டம் 1679. அஞ்சாவது கொஸ்டின், ஆங்கில உரிமைகள் மசோதா சட்டம். ஆன்சர் சி. 1689. 6. சட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களும் சமம் என்று கூறும் பிரான்சின் ஆவணம். ஆன்சர் சி. 1789. அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா. ஆன்சர் டி. 1791 ஆண்டு. அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா எந்த ஆண்டு? ஆன்சர் டி. 1791. ஐக்கிய நாடுகள் சபையின் சாசன சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் டி. 1945 அக்டோபர் 24. எந்த மாநாட்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டில். 9. மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஏ. 1948 டிசம்பர் 10. 10வது கொஸ்டின், உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையினால் எந்த நாட்டின் பாரிஸ் நகரில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் டி. பிரான்ஸ். அடுத்து பேலன்ஸ் கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வெரி மச்.